ஒண்ணு சொல்றல. சாரி. நீ எப்படி சாரி சொல்லாம இருப்ப? நீ பண்ற வேலை அப்படி. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சொன்ன? நான் என்ன பண்ண? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியல. நான் காரணங்கிறத மறக்காத. எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. நான் அப்படி இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். ஓவரா இருக்கே. ஏதோ பில்லோ இல்லைன்னு உங்ககிட்ட வந்து படுத்தேன். நான் என்னமோ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் உன் கையை வந்து பிடிச்சி கெஞ்சின மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா கிடைக்காது. உனக்கு பில்லோக்காகவும் கிடைக்காது, கல்யாணத்துக்காகவும் கிடைக்காது. மறுபடியும் நீ யார்கிட்ட பேசுறேன்னு மறந்துட்டு பேசுற. நான் கரண் மேடம். கரண் வாழ்க்கையில என்ன ஆசைப்பட்டாலும் அது அவனுக்கு கிடைக்கும். கிடைக்காம இருக்க வாய்ப்பே இல்ல. அதோட முக்கியம் ஐ டோன்ட் திங்க் அபௌட் தட். நீ யோசிக்கவும் கூடாது. என் கையை நீ கேட்டா கூட நான் உனக்கு தர மாட்டேன். என்னைக்காவது விளையாட்டுக்கு நான் உன் கையை கேட்டா கூட, விளையாட்டுக்கு நீ உன்னோட கையை என்கிட்ட கொடுத்தா கூட என் வாழ்க்கை வீணாயிடும். ஏன்னா நீ பாட்டுக்கு படப்படன்னு பேசிக்கிட்டே இருப்ப. அதை கேட்கும் போது எனக்கு தலையெல்லாம் வெடிச்சிடும். அதனால நான் அப்படி பண்ண மாட்டேன். ஓகே? அட போறியா? கை வேணும்னு சொல்றதெல்லாம் சும்மா தானே. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா மிஸ்டர் கரண், நீ ஒரு பயந்தாங்கோலி. உனக்கு இங்க இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஆனா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. சோ நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். நீ என்ன டிஸ்டர்பே பண்ணாத. ஹலோ ஒரு நிமிஷம் இரு. எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கரண், அதை மறந்துடாத. ஓகே? எனக்கு பில்லோ இல்லாம தூக்கம் வராது. நான் வீட்டுல கூட ரிஷப் கையில படுத்து தூங்கி இருக்கேன். கொஞ்ச நேரம் இப்படி சாஞ்சதுக்கு இவ்ளோ பேச்சா? நீ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க. ஓகே? இந்த கரண் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டான். பசங்க பொதுவாவே யாரையும் பார்த்து பயப்பட மாட்டாங்க. தைரியமானவங்க. பொண்ணுங்க மாதிரி பயந்தாங்கோலிங்க இல்ல. கத்து நல்லா கத்து. நான் ஸ்டாப் நான்சென்ஸ். கொஞ்ச நேரம் நிறுத்துறியா? ரொம்ப தைரியசாலியாமே. பசங்கெல்லாம் பயப்படவே மாட்டோம். என்ன சொல்ற கரண்? ரொம்ப பெரிய பெரிய லைன்ல விடுற. இவனோட இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க இப்ப போக்கி ஆகணும். இந்த கரண் ஏன் முன்னாடி நடுங்குற அளவுக்கு நம்ம இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும். அதுவும் இன்னைக்கு நைட்டே. சரியான வாய்ப்பு பிரீட்டா. ஏதாவது பண்ணிடு. ஏதாவது பண்ணு 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 பண்ணு. பிரீதா, இங்க பாரு. ஜன்னல்லாம் அடிக்குது. மின்னல் வெட்டிட்டு இருக்கு. கரண், ஜன்னல்னா சத்தம் வரதா செய்யும். விண்டோல இருந்து காத்து வருது. மழை மட்டும் இல்லாம இருந்தா நம்ம வெளியே போயிருக்க மாட்டோமா? பிரீதா, ஜன்னல்ல இருந்து பயங்கரமா சத்தம் வருது. என்ன சத்தம்? ஜன்னல்ல இருந்து சத்தம் வருதுங்கற, மின்னல் அடிக்குதுங்கற. வெளிய மழை வர மாதிரி இருக்குதுன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. சோ மழை பெய்யும் போது இப்படித்தானே இருக்கும். இங்க பாரு கரண், உனக்கு வேணா தூக்கம் வராம இருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. தயவு செஞ்சு தூங்கு. பிரீதா, பிரீதா, உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? இப்போ என்ன சத்தம்? ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. எனக்கு அப்படி எந்த சத்தமும் கேட்கல. நீ மறுபடியும் என்ன பயமுறுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கல. இங்க பாரு, நான் இப்ப பயப்படுற மூட்ல இல்ல. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. தயவு செஞ்சு என்ன விடு. அப்படின்னா இவளுக்கு எதுவுமே கேட்கலையா? ஓ காட், அப்ப எனக்கு மட்டும் எப்படி கேக்குது?
நீ தானே சொன்ன பிரச்சனை அப்போ கண்டிப்பா பொண்ணுங்களுக்கு பசங்களோட உதவி தேவைன்னு. பேய் பிசாசுங்களோட பெரிய பிரச்சனை எதுமா இருக்கும்? இங்க பாரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பேய் பிசாசுங்கெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒருத்தவங்களை பிடிச்சி ஆட்டி வைக்குமா. நான் பயப்படுறேன்னு நீ சொன்ன, ஆனா நீ தான் ஸ்ட்ராங் ஆச்சே. நீ என்ன நல்லபடியா பாத்துக்கோ. நீ என்ன பண்ணு, அந்த ஏரியாலாம் நல்லபடியா கவனிச்சுக்கோ. ஏன்னா அங்க இருந்து பேய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரீதா, இந்த ஜன்னல்ல இருந்து ரொம்பவே சத்தம் வந்துட்டு இருக்கு. நான் போய் சாத்திட்டு வந்துடுறேன். நீ நீ என்னை கவனிச்சுக்கிட்டே இரு. நான் ஜன்னலை சாத்திட்டு வந்துடுறேன். பிரீதா, செம ஆக்டிங் போ. என்ன பயமுறுத்துறதுக்கு ஆக்டிங்க. ஆனா நான் என்னைக்குமே பயந்ததா சரித்திரம் இல்லை. அதாவது பசங்க பொண்ணுங்களை விட தைரியசாலிங்கிறத நிரூபிச்சிட்டேன்ல. அப்படின்னா இவளோட பேரு பிரீதாவா? ஏய் வேண்டாம், கையெடு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்படிலாம் பண்ணாத சிடுமூஞ்சி. ஓகே, சிடுமூஞ்சியா? அப்ப ரெண்டு பொண்ணுங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? நான் ஒண்ணும் உனக்கு முன்னாடி நடிக்கல. நான் நிஜமான பிசாசு. இத நான் கெச்சப்பா. நீ என்னோட ரத்தத்தை ருசிச்சுட்ட. இப்போ உன்னோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை, அதாவது ஒவ்வொரு சொட்டையும் நான் குடிக்க போறேன். ரத்தம் தான் என்னோட ஃபேவரட் ட்ரிங்க். பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆணோட ரத்தத்தை நான் ருசிக்க போறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இத பார்த்து பயந்துட வேண்டாம். சூப்பர் ஆக்டிங் பண்ற பிரீதா. ஓவர் ஆக்டிங். I'm back. பேபி, நீ நல்லா இருக்கல? இன்னும் உன்னோட காயம்? யா பேபி, நீ டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, காயம் கம்மி ஆயிடுச்சு. இங்க பாரு, உனக்கு என் மேல நிறைய கேர் இருக்கு. பேபி சாரி, நான் உன்னை போன்ல திட்டிட்டேன். ஆக்சுவலி அப்ப என்னோட மைண்ட் சரியில்லை. நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நான் டென்ஷனா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னு உனக்கு தான் நல்லா தெரியுமா பேபி? இட்ஸ் ஓகே பேபி, நீ கோவத்துல இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் விடு. கரண் பிரீதா வந்தாங்களா? இல்ல வரல. அதனாலதான் அவங்கள ஒரு வழி பண்ணலான்னு நான் இங்க வந்தேன். நீ வேணா பாரு, இன்னைக்கு அவங்கள வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ண போறேன். சூப்பர் பேபி. இன்னைக்கு கரணும் பிரீதாவும் உன்னை தேடி வெளியே போனது உனக்கு சாதகமா மாத்திக்கோ. கரண ராமனாவும் ஒன்னு ராமனாவும் மாத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னோட சீதா, ஐ மீன் டு சே பிரீதாவை அவன் கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லு. நீ டென்ஷன் ஆகாத பேபி. வர வழியில தான் நான் ராமாயணத்தோட எல்லா எபிசோட்ஸையும் பார்த்துட்டு வந்தேன்.
என்னோட கொஸ்டின்ஸோட நான் இப்போ ரெடியா இருக்கேன். அவளுக்கு தெரியணும்ல அந்த சீதா, அதான் அந்த பிரீதா, அவளுக்கு எப்படி அக்னி பரீட்சை எடுக்கணும்னு தெரியணும்ல. எல்லா கொஸ்டின்ஸும் ரெடியா இருக்கு. நீ பாத்துக்கிட்டே இரு. இன்னைக்கு அந்த பிரீதா அப்புறம் அந்த கிரிக்கெட்டரோட கதையை நான் ஒரு படி பண்ணல. என்னோட பேரு பிருத்வி கிடையாது. பெர்ஃபெக்ட். ஹோலில நம்ம பண்ண முடியாத விஷயத்த இன்னைக்கு நம்ம பண்ணலாம். ரைட். சரி, நீ ஒன்று பண்ணு. நீ இப்போ கிளம்பு. நான் 5 நிமிஷம் கழிச்சு வரேன். இல்லைனா இந்த ராவணனுடைய உண்மையான சீதா நீதாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பாய், ஆல் தி பெஸ்ட். கில்லி தண்டா பிளேயர், நீ பார்த்துக்கிட்டே இரு. இன்னைக்கு உன்னோட பால்ல இந்த பிருத்வி 6 அடிக்க போறேன். அங்க பிரீதா இருக்காண்டா. இங்க இருக்கிறது ஏ முட்டாள் பையனே, இத பார்த்தா உனக்கு டொமேட்டோ கெச்சப் மாதிரி இருக்கா? இது என்னோட ரத்தம். இதே அரண்மனையில தான் என்ன கொண்டாங்க. அப்போல இருந்தே என் கண்ணத்துல இந்த ரத்தம் ஒட்டிக்கிச்சு. உனக்கு புரியுதா? நீங்க யாருங்க? யாருங்க? என்னையே யாருன்னு கேக்குறியா? நான் யாரு? நான் ஷாலிகா. நான் பிரீத்தோலிகா. என்ன இது வித்தியாசமான ஒரு பேரு? இப்போ நீ சொல்லு. என்ன சொல்லணும்? என் கேள்விக்கு பதில் சொல்லு. நீ இறந்ததுக்கு அப்புறமா உனக்கு நான் என்ன பேரு வைக்க? சொல்லு, உனக்கு நான் என்ன பேரு வைக்க? சொல்லு. பிரீதா, என்ன குத்துக்கல் மாதிரி தூங்க. இல்ல, நீ இப்ப எங்க போற? நீ இங்கே உட்காரு. இந்த இடத்தை விட்டு கந்தனா, அதுக்கப்புறம் உன்ன இந்த பொண்ணோட பேரு பிரீதாவா? பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கா? பாக்க அப்படியே என்ன மாதிரியே இருக்கா? நான் எதிர்பார்த்த மாதிரியே இவ என்னோட அரண்மனைக்கு வந்துட்டா. இவளை நான் கொன்னு இவளோட உடம்புக்குள்ள நான் இப்போ நுழைய போறேன். நான் 200 வருஷமா இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இது முன்னாடியே தெரியும். அம்மாவாசை அன்னைக்கு இந்த பொண்ணு இங்க வருவா, இவளை கொன்னுட்டு இவளோட உயிர் எனக்கு கிடைச்சிரும்னு. இவளை இப்போ கொல்ல போற. நீ இப்போ சாக போற. நீ இப்போ செத்துடு. செத்துடு. வாங்க. எல்லாருக்கும் இன்னொரு ரொம்ப பசிச்சிருக்கோம்ல? கண்டிப்பா. எல்லாரும் வரலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். ரொம்ப பசிக்குது. என்ன சமைச்சிருக்கீங்க? உனக்கு பிடிச்ச பருப்பு வச்சிருக்கிறேன். திடீர்னு இவளுக்கு என்னாச்சு? என்ன சாப்பிடுற மாதிரி பாக்குறா. இப்ப நான் என்ன பண்ணனேன்? பிருத்வி, பாத்தீங்களா சரளா, உங்க டென்ஷன் முடிஞ்சு போச்சு. உங்க வருங்கால மருமக வந்துட்டான். என்னப்பா, நல்ல வேளையா நீ வந்துட்ட. இவ்வளவு நேரம் எங்க போயிட்டீங்க? நாங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்ருதி, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுமா. இல்ல, ஐம் ஃபைன், தேங்க்யூ. ஆண்டி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. நான் இப்படி சொல்லாம இங்க இருந்து போயிருக்க கூடாதுதான். கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தா என் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா கரனால ரொம்பவே அப்செட்டா இருந்தேன். அதனால தான் நான் போயிட்டேன். இப்போ எல்லாமே ஓகே. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் நல்லா இருக்கேன்.
சாப்பாடு ரெடியா? ஆ ஆண்டி எனக்கு ரொம்பவே பசிக்குது தெரியுமா? நடந்து நடந்து ரொம்பவே களைச்சு போயிட்டேன். எனக்கு ரொம்பவே பசிக்குது ஆண்டி. அட சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடுங்க. யா சாப்பிடலாம். பிரீத்தாவும் வந்துட்டோம். பிரீத்தா வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட சேர்த்து சாப்பிடுறேன். சரி, பிரீத்தா எங்க? பிரீத்தா, உன்னோட வருங்கால மனைவி உன் கூட இல்லையா? ஏன் கூட வா. பிரீத்தாவா? இல்லையே. அப்படின்னா பிரீத்தா எங்க போனாங்க? ஓ, எனக்கு புரியுது. நீங்க என்கிட்ட சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி பிரீத்தா எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இதே ஃபார்ம் ஹவுஸ்ல எங்கேயாவது கரண் கூட தான் இருப்பாங்க. நில்லுன்னு சொல்றேன்ல. ஆ! எங்க ஓடி போற? உன்னோட பிரீத்தாவை நான் கொன்னுட்டேன். இப்போ நான் உன்னை கொன்னு உன்னோட மொத்த ரத்தத்தையும் குடிச்சு நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவளா மாறிடுவேன். இன்னும் 1000 வருஷத்துக்கு நான் வாழ்வேன். எங்க ஒளிஞ்சிருக்க? வெளிய வா. எங்க போன? நீ எங்க மறைஞ்சிருக்கேன்னு சொல்லு கரண். உடனே வெளிய வா. உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரிஞ்சது? நீங்களும் என்னோட ஃபேனா என்ன? நீ இப்போ பயத்துல இருக்க, அதனால உன்னோட பல்லெல்லாம் நடுங்குது. உன்னோட உடம்புக்குள்ள எல்லா எலும்புமே இப்போ கபடி விளையாடிட்டு இருக்கு. ஆனா நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லவா? உன்னோட மொத்த எலும்பும் இப்போ தோக்க போகுது. உன்னோட ரத்தம் மொத்தமா நான் உறிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட உடம்புல எலும்பும் இருக்காது, உன்னோட உடம்பே இருக்காது. அதுக்கப்புறமா நான் பண்ண போறேன் டான்ஸ். 200 வருஷத்துக்கு முன்னாடி பேய்க்கு எப்படி கபடி டான்ஸ பத்தி எல்லாம் தெரியும்? வெளிய வா, வெளிய வான்னு சொல்றல. நீ கண்டிப்பா செத்துதான் ஆகணும். முட்டாள்காரன். சொல்லு, உன்னை இப்போ எப்படி கொல்லலாம்? வெட்டவா இல்ல உன்னை அருன்னு அறுத்து? ஒரு நிமிஷம். அது என்ன விஷயம்னா, சாகர் அவங்களோட கடைசி ஆசை என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையே. என்னோட ஆசையை நீங்க நிறைவேற்றுவீங்களா? சரி சொல்லு. அது ஆக்சுவலி உங்களை பார்த்த உடனே இன்ஸ்டன்ட் லவ் வந்துருச்சு. லவ்னா என்னன்னு தெரியல, காதல். என்ன? ஆமா. அப்புறம் நான் உங்களுக்கு நிறைய கிஸ் கொடுத்து நிறைய ஹக் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. என்ன? என் பக்கத்துல நீ வந்தனா அதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன் முட்டாள். பிசாசே, எனக்கு அப்படியே கொஞ்சம் கிஸ்ஸும் கொஞ்சம் ஹக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். காதல் பிசாசே, கம் ஆன். ஏய், வான்னு சொல்றல. ஒரே ஒரு ஹக். இங்க வா. ஏய், எங்க ஓடுற?